மதுரையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொது கூட்டத்திற்கான முன்னேற்பாடு பணிகள் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். நாகேந்திரன், வணக்கம். தற்பொழுது மதுரையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கான முன்னேற்பாடு பணிகள் தற்பொழுது பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. அதற்கான ஏற்பாடுகள் எந்தளவு நடைபெற்று வருகிறது? முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அந்த பிரச்சார பொதுக்கூட்டம் என்பது நாளை மறுதினம் நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது. இதனுடைய காட்சிகளைத்தான் நமது ஒளிப்பதிவாளர் நவீன்குமார் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த மதுரை விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய அந்த மண்டேலா நகர் பகுதியில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கான அந்த பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது. இப்போ நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி அந்த மேடைக்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய அந்த பார்வையாளர்கள் மற்றும் தொண்டர்கள் அவர்கள் அமர்வதற்காக தனித்தனியாக கேபின்கள் தடுப்புகள் அமைக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட அந்த இருக்கைகள் அமைப்பதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றது. அதனுடைய அந்த பணியாளர்கள் அதற்கான அந்த இருக்கைகளை அமைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறும் அந்த பகுதி முழுவதும் அதே போன்று மதுரை விமான நிலையம் முதல் அதே போன்று இந்த விரகனூர் சுற்றுவழிச்சாலையில் நெடுகிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடைய அந்த கட்சி கொடிக்கம்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மின் விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி நாளை மறுதினம் மதியம் 2:45 மணி அளவில் மதுரைக்கு வருகை தர இருக்கிறார்கள். முதலில் வந்ததும் மதுரை விமான நிலையத்தில் ஒரு அரசு நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் அந்த சாமி தரிசனம் செய்வதற்காக அங்கு செல்ல இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அந்த சாமி தரிசனத்தை முடித்துக்கொண்டு அதன் பின்னர் தற்போது அந்த நாங்கள் இருக்கக்கூடிய அந்த மண்டேலா நகர் பகுதியில் பிரம்மாண்டமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரக்கூடிய இந்த பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி அந்த தலைவர்களுடன் இந்த பிரம்மாண்டமாக மேடையில் அவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த பிரம்மாண்டமான அந்த மேடை என்பது என்னவென்று பார்த்தோம்னா சுமார் 120 அடி அகலமும் 40 அடி நீளமும் கொண்ட இந்த மேடை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் இதில் இந்த மேடையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடன் பங்கேற்க இருக்கிறார்கள். மேலும் புதிதாக இணைய இருக்கக்கூடிய அந்த கட்சியின் தலைவர்களும் இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தினுடைய மேடையில் பங்கேற்கிறார்கள். சுமார் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகளை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் ரைனர் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் அதற்கான ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமாக செய்யப்பட்டு வருகின்றது. சுமார் ஒரு 150 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 3 இடங்களில் அந்த வாகனங்கள் நிறுத்துவதற்கான பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது. 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வருவார்கள் என்று கணக்கிடப்பட்டதன் காரணமாக இங்கு வருபவர்களுக்கான அந்த குடிநீர் மற்றும் கழிப்பறை உள்ளிட்ட அந்த அடிப்படை வசதிகள் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றது. சுமார் 50க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வசதிகள் அந்த மருத்துவ தேவை அந்த அவசர உதவிக்காக அந்த மருத்துவ தேவைகளுக்காக 50 அந்த ஆம்புலன்ஸ் வசதிகளும் அதே போன்று மருத்துவ குழுவும் இந்த பகுதியில் தயார் நிலையில் இருப்பதற்கான தேவையான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை மாநகர காவல்துறையினும் அதே போன்று மதுரை மாவட்ட காவல்துறையினும் சுமார் ஒரு 2000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி மதுரை விமான நிலையம், அதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் கோவில், அதனைத் தொடர்ந்து மண்டேலா நகர் பகுதியில் இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறும் இந்த பகுதிகளுக்கு வர உள்ளதன் காரணமாக வழிநெடுகிலும் காவல்துறையினர் தேவையான பாதுகாப்புகள் ஏற்பாடுகளை செய்வதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். பாரத பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு அதிகாரிகள் குழு அந்த எஸ்பிஜி என்று சொல்லக்கூடிய அவர்கள் அந்த திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி திருக்கோயில், அதே போன்று மண்டேலா நகர், அதே போன்று விமான நிலையம் ஆகிய பகுதிகளில் அவர்களுடைய அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். வெடிகுண்டு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மோப்பனாய் உதவியுடன் அவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து இந்த பாதுகாப்பு பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். உள்ளே வரக்கூடிய அனைத்து வாகனங்களையும் முறையான பரிசோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதித்து வருகிறார்கள். இந்த கூட்டம் என்பது சரியாக ஒரு 5 மணி அளவில் தொடங்கும் என கூறப்பட்டு வருகின்றது. பாரத பிரதமர் இந்த பொதுக்கூட்ட பிரச்சார மேடையில் சுமார் ஒரு 30 நிமிடம் அவர்கள் பேசுவார்கள் என கூறப்பட்டு வருகின்றது. குறிப்பாக பாரத பிரதமர் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி என்பது மிகவும் எதிர்பார்ப்புடன் அதற்கான பிரம்மாண்டமான ஏற்பாடுகளுடன் நடைபெற்று வருகின்றது. அனைத்து விதமான அந்த ஏற்பாடுகளும் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகின்றது. இந்த பொதுக்கூட்ட நிகழ்விற்கான ஏற்பாடுகள் நடைபெறும் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய கருப்பு முருகானந்தம், அதே போன்று பொன் பால கணபதி உள்ளிட்டோர் அவர்கள் நேரடியாக இந்த களத்தில் நின்று அதற்கான பணிகளை ஏற்பாடுகள் செய்து வருகிறார்கள்.
தற்போது கூட இந்த பகுதியில் வந்து மத்திய முன்னாள் அமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் வந்து பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும் வந்து இந்த பகுதியில் வந்து பார்வையிட இருக்கிறார்கள். நாளை ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில் இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் தேசிய ஜனநாயக இந்த கூட்டணி கட்சிகளுடைய பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. தமிழ்நாடே எதிர்பார்க்கும் வகையிலான இந்த பாரத பிரதமரின் வருகைக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டு வருகின்றது. சங்கீதா. மதுரை மண்டேலா நகரில் பிரதமர் மோடி பங்கேற்கும் நாளை மறுநாள் பிரதமர் மோடி பங்கேற்கும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் தொடர்பான முழு விவரங்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி. வாக்களிப்பது நம் கடமை. நமது வாக்கு விற்பனைக்கல்ல. நாம் வாக்களிப்போம். நம்மை சார்ந்தோரையும் வாக்களிக்க வைப்போம். 100% வாக்குகளை செலுத்த வைப்போம். தேசிய வாக்காளர் பேரவை, தமிழ்நாடு.